Hi friends, welcome to Shifani Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நீங்க இப்பதான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட பேர் ஷிஃபானி. இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு அப்புறம் நான் வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்றேன். இந்த 8 மாசமா என்ன நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்டா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பேசுற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்படி இல்லை எதனால நீங்க வீடியோ போடாம இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க கண்டிப்பா முழுசா வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். These brothers my guys, know that we fly, know that they ride or die. Why they wanna move like that? Where you want gone? Why you want act like that? Why you play hard? 8 மாசம் இருக்கும். நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி 8 மாசம் ஆயிடுச்சு நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி. அப்படின்னு பார்த்தா போன 2025 போஸ்ட் பண்ணியிருக்கேன். 7 மாசம் ஆகுதுன்னா 2025 லாஸ்ட்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னா நான் வந்து ஒரு கிளினிக்ல வேலைக்கு சேர்ந்தேன். என்னோட ஷார்ட்ஸ் எல்லாம் கண்டினியூஸா பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதில் சில ஃபோட்டோஸு அதெல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஒரு சில காரணங்களால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. எதனால கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பாவுக்கு வந்து சடனாக ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். வேலைக்கும் போயிட்டு என்னால் அங்கேயும் அப்பா வந்து ஃபஸ்ட்டு ஆசாரிப்பள்ளத்தில் தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இதனால நான் எதுக்குமா எங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த வீடியோ மூலமாக உண்மையிலே அவங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன தான் நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு முழுசாக என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஒரு சிலருக்கு எங்கள் அப்பா இறந்துட்டாங்கன்னு கூட தெரியாது. அப்படி தெரியாதவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நான் வந்து ஒரு டென்டல் கிளினிக்கில் வேலை பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் போயிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ ஆனனால என்னால் போக முடியல. என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு அன்னைக்கு நைட், அதாவது அப்பாவுக்கு அட்டாக் வந்த அன்னைக்கு நைட்டு வந்து அப்பா வந்து நல்ல காரசாரமாக ஏதோ சாப்பிட்ருக்காங்க. அப்பா வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஆள். உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு 2-3 நாளைக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் படுத்தது கிடையாது. காய்ச்சல்னு கூட படுத்தது கிடையாது. அப்பாவுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அப்போ அப்பா வந்து அவங்களுக்கு உண்மையிலே நெஞ்சு தான் வலிக்குது அப்படின்ற விஷயத்த சொல்ல தெரியல. அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒருவேளை அல்சர் பெயினாக இருக்குமோ அப்படின்ட்டு தம்பி வந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருக்கான். கூப்பிட்டு போய் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். எந்த யூஸுமே இல்லை. திரும்ப வந்துட்டாங்க. காலையில் திரும்ப வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து சித்திக்கு ஃபோன் போட்டிருப்பாங்க போல். அப்போ சித்தி சொன்னாங்களாம், ஜேபிஆர் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது எங்கள் ஊர் பக்கத்தில், அங்கே போங்க, அங்கே போனால் என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க அப்படின்னதும் அம்மா வந்து காலையில் அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்களாம். அங்கே கூப்பிட்டுட்டு போய் அங்கே தான் அப்பாவுக்கு வந்து அட்டாக்கே வந்திருக்கு அப்படின்றதே எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது அப்பாவுக்கு அந்த வலி வந்த நைட்டு 11 மணிலேருந்து காலையில் 9 மணி வரைக்குமே அப்பாவுக்கு நிஜமாவே அட்டாக் தான் வந்திருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அப்பாவுக்குமே அதை சொல்ல தெரியல. எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சரிச்சலாக இருக்குது, வயிறு எரியுது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்களோ தவிர என்ன பண்ணுதுன்னு அவங்களுக்கு சரியாக சொல்ல தெரியல. அப்போ ஜேபிஆர் ஹாஸ்பிட்டல் போய் அங்கே போய் ஏசிஜி எடுத்து பார்த்ததும் தான் அப்பா அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அம்மாவும் அப்பாவும் மட்டும் போனனால அம்மா கிட்ட வந்து எதுவுமே சொல்லாமல், வாங்க நீங்கள் வந்து உடனே ஆசாரிப்பள்ளம் கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு ரிப்போர்ட்டில் மட்டும் நோட் பண்ணி ஆம்புலன்ஸ் பிடிச்சி ஆசாரிப்பள்ளத்துக்கு கொண்டு விட்டுட்டாங்க. அப்பா வந்து ஆம்புலன்ஸ் இல்லை, ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆசாரிப்பள்ளம் போயிட்டாங்களாம். டைரெக்டாக எமர்ஜென்சி வார்டு போயிடுங்க, இந்த ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்பா ஆட்டோலேருந்து நடந்து தான் எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே போனதாக அம்மா சொன்னாங்க. அப்போது அங்கே போய் டாக்டர் பார்த்துட்டு என்னமோ அட்டாக்னு ரிப்போர்ட் வந்திருக்கு, நீங்கள் என்ன நடந்து வரீங்க அப்படின்னு உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஐசியூவில் வச்சுருந்து, அந்த டைம் நான் அப்பாவை பார்க்க போனப்போ நான் சொல்கிறேன், நாங்கள் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அப்போ நான் அப்பா கிட்ட சொல்கிறேன், எப்பா எனக்கு சும்மா பிள்ளைங்களை வச்சுட்டு என்னால் சும்மா இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது, நீங்கள் சீக்கிரம் எந்திரிச்சு வந்துடுங்க அப்படின்ட்டு ஆசாரிப்பள்ளத்தில் வச்சு அப்பாட்ட சொல்கிறேன். அப்போ அங்கே என்ன சொன்னாங்கன்னா, ஆன்ஜியோ பண்ணி பார்க்கலாம், பறக்குது அதனால தான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன், ஆன்ஜியோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன்ஜியோ பண்ணப்போ என்ன சொன்னாங்கன்னா, 95% வந்து அடைச்சிருச்சு. அப்பா வந்து செயின் ஸ்மோக்கர், நிறைய தம் அடிப்பாங்க. 95% வந்து அடைச்சிருச்சு. அந்த புகை தான் அவங்களுக்கு இது பண்ணியிருக்கு. அந்த 5%ல் தான் அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணிடுங்க. ஆன்ஜியோ பண்ணி ஸ்டட்டெல்லாம் வச்சு அதை கிளியர் பண்ண முடியாது, ஓப்பனர் சர்ஜரி தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு. அப்போ அவங்க ஆன்ஜியோ பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததும் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ப்ரைவேட்டில் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ட்ரை பண்ணுறோம். என்ன பண்ணலாம் எந்த ஹாஸ்பிட்டல் போனால் சீக்கிரம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய எங்களுக்கு தெரிஞ்ச
ஹாஸ்பிட்டல் ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல் கிட்ட தம்பி வந்து அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் அங்கே இங்கேயுமா அலைஞ்சு தம்பியும் தம்பியோட ஒய்ஃப் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ ஆசாரி பள்ளத்துலேருந்து அவங்க என்ன சொல்லி விடுறாங்கன்னா 15 நாளையில நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், அவ்வளோ கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் தான் இவங்க இருக்காங்க அப்படின்ட்டு எங்களை அதாவது அவங்க ரெஃபர் பண்ணது வந்து திருவனந்தபுரம் போக சொன்னாங்க, இல்லை மதுரை போக சொன்னாங்க. அப்போ அந்த எல்லாமே எங்களுக்கு ரொம்ப தூரம், பக்கத்தில் ப்ரைவேட்லேயே பார்த்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்பா என்ன சொன்னாங்கன்னா, என்னை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறீங்களோ அங்கே சேர்க்கலாம் அப்படின்னு. அப்போ நல்லா அப்பா பேசி எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது இந்த அட்டாக் மாதிரிலாம் ஒன்றும் தெரியல, அப்படிதான் இருந்தாங்க. அப்போது சரி அப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு மறுநாள் நாங்கள் எங்கே அட்மிட் பண்ணோம் அப்படின்னா, எல்லா இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் வைஸ் எங்களோட அதாவது ஆப்ரேஷனுக்கு சொன்ன ரேட்டும் வைஸ் வந்து நாங்கள் குலசேகரத்தில் இருந்த ஹாஸ்பிட்டல், குலசேகரம் ஸ்ரீ மூகாம்பிகா ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுக்கு ஓகே, அது நல்ல ஹாஸ்பிட்டல், பெட்டராக இருக்குது. விசாரிச்சப்போ கூட அது நல்ல ஹாஸ்பிட்டல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அங்கேயே பார்த்துக்கலாம், நிறைய பேர் நல்லா இருக்காங்க அங்கே பண்ணி அப்படின்ட்டு எங்களுக்கு சொன்னாங்க. சரி அப்போ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை போய் அட்மிட் பண்ணியாச்சு. நான் வந்து அப்பா ஆசாரிப்பள்ளத்தில் சேர்த்து ஒரு நாள் பார்க்க போயிருக்கேன். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு விட்டுட்டு மறுபடியும் நாங்கள் கிளம்பிட்டேன், குழந்தைங்களை பார்க்க முடியாட்டிக்கு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நான் பார்க்க போகிறேன். அவங்களை ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. ஆக்டிவாக மீன்ஸ் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது ஆர்டர் படி தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து கேட்டு 15 நாளில் பண்ணணும்னு சொல்லி எங்களை அனுப்பியிருக்காங்க. நீங்கள் ஆர்டர் படி பண்ணால் இன்னும் டிலே ஆகும் அப்படின்னு. இல்லை அதுக்கு முன்னாடி பண்ணிடலாம், நீங்கள் பிளட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க, ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா எழும்பி நடந்து அப்படி தான் இருந்தார். நாங்களும் கிண்டல் பண்ணி அப்படி இருந்தோம். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பிளட்டுமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போகிற வரைக்கும் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். நான், அம்மா, அப்புறம் சித்தி, தம்பியோட ஒய்ஃபு எல்லாருமே இருந்தோம். ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அதாவது அவ்வளோ நாள் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்தாங்க. குலசேகரம் ஹாஸ்பிட்டலே வச்சுருந்தாங்க. ஏன்னா டயக்னோஸ் பண்ணணும்ல, அவங்க அப்பாவுக்கு வந்து சுகர் இருந்தது, அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கொண்டு போகும்போது அப்போ தான் அப்பா வந்து பயந்தே நான் பார்த்தேன். அவர் கண்ணில் அந்த பயம் தெரிஞ்சுது. ஆப்ரேஷன் காலையில் ஒரு 10 மணிக்கு கொண்டு போனாங்க, ஒரு 7 மணி வரைக்கும் ஆகுது. அது வரைக்குமே எந்த விதமான தகவலுமே இல்லை. என்ன ஆச்சு, ஆப்ரேஷன் முடிஞ்சுதா, அப்பா எப்படி இருக்காரு அப்படின்ற எந்த விதமான இதுவுமே எங்களுக்கு தெரியல. நாங்கள் அப்படியே அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் வாசலில் வந்து வெயிட் பண்ணுறோம். யாராவது ஒருத்தங்க வெளியில் வந்துட மாட்டாங்களா, நம்ம கேட்டுற மாட்டோமா, அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்டுற மாட்டோமா அப்படின்ட்டு நானும் தம்பியும் ஆப்ரேஷன் வாசலில் வெயிட் பண்ணுறோம். 100க்கு 200% நாங்கள் கன்ஃபார்மாக நம்புகிறோம் அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, ஏஞ்சி வந்துடுவார் அப்படின்ட்டு. அப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சு அந்த டாக்டர் வெளியில் வராங்க. அப்போ நானும் தம்பியும் போய் கேட்குறோம் என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடைக்குமே அவங்க வந்து ரொம்ப அடைச்சிருந்துச்சு, அதனால தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண அன்னைக்கு வந்து 3 ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்பாவுக்கு இந்த கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்றதுனால 2ஓட முடிச்சிட்டாங்க. 3ஆவது ஆப்ரேஷன் பண்ண முடியல, இது ரொம்ப நேரம் ஆனதுனால 3ஆவது ஆப்ரேஷன் பண்ண முடியல அப்படின்ட்டு. காலில் வந்து கால் ஃபுல்லாகவே, அதாவது இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும் நரம்பு எடுத்திருந்தாங்க. நரம்பு எடுத்து தான் வச்சு இது பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. 2 கால்லையுமே எடுத்திருந்தாங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சு ஐசியூக்கு ஒரு ஷிஃப்ட் பண்ணும்போது நான் தான் ஃபஸ்ட்டு போய் பார்க்குறேன். அப்போ இந்த மாஸ்க்கு அதெல்லாம் இது பண்ணி கண்ணை வந்து ஒரு டேப் வந்து மூடி வச்சுருந்தாங்க. அப்போ என்னன்னு கேட்டப்போ கண்ணை வந்து அவங்க திறக்கும்போது இதை அட்மாஸ்பியர் வந்து பயந்துடக்கூடாது, அதனால நாங்கள் அப்படி வச்சுருக்கோம், அவங்க கான்ஷியஸ் வந்ததும் உங்களை கூப்பிடுறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. இதில் நான் என்ன உங்கள்கிட்ட சொல்ல வரேன் அப்படின்னா, அப்பாவுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் நாங்கள் கேட்குறோம், அவருக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளமும் இல்லை, திடீர்னு எப்படி அட்டாக் வந்தது அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்காது, ஆரம்பத்திலே கை கால் வலி, முதுகு வலி, அப்புறம் ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இதெல்லாம் இருந்திருக்கும், நீங்கள் வந்து நோட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு. அதனால உங்கள் வீட்டில் யாரும் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் பண்ணது அப்போ தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா அப்பாவுக்கு நாங்கள் அது ஹார்ட் அட்டாக்குன்னு தெரியறதுக்கு லேட் ஆனனால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நீங்கள் கண்டுபிடிச்சதே லேட்டு, ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னாங்க. கண்டுபிடிச்சதே லேட்டுன்றதுனால கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னே எங்களுக்கு தெரியல, அதுக்கப்புறம் தானே கண்டுபிடிச்சி இப்படி பண்ணதால அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு.
அதுக்கப்புறம் ஐசியூவில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அப்பாவுக்கு கான்ஷியஸ் வந்ததுமே அந்த டியூப் எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அந்த டியூப் எல்லாம் உருவிட்டாங்க. டியூப் எல்லாம் உருவி இந்த கையில் வென்ஃப்ளன் போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுக்க ட்ரை பண்ணிட்டாங்க. அதில் வந்து இன்னும் இஷ்யூ ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஐசியூவில் ஒரு வாரத்துக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துனாங்க. 19 நாள் 20 நாள் அப்படியே ஐசியூலேயே அங்கே சர்வைவ் ஆகிட்டு இருந்தாங்க. உடம்பெல்லாம் ரொம்ப புண்ணு, அங்கங்கமாக நீர் கோத்துருச்சு, சிறுநீரகத்தில் நீர் கோத்துருக்கு, அப்படி நுரையீரலுக்கு அடியில் நீர் இருக்குது அப்படின்னு அங்கங்கமாக இன்ஜெக்ஷன் போட்டு அந்த நீரை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்பாவோட உடம்பெல்லாம் ரொம்ப புண்ணாயிருச்சு, இடையில மோஷன் போகாமல் ஆயிடுச்சு, அப்படி ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு பக்கமாக இன்ஜெக்ஷன் போட்டு அந்த நீரை எடுக்க அவங்களுக்கு உடம்பு இன்னும் வீக் ஆகிட்டே இருந்தது. நிறைய மெடிசன்ஸ் வாங்கி கொடுத்துட்டே இருந்தோம். அந்த மெடிசன்ஸ் எதுவுமே சப்போர்ட் பண்ணதுக்கு அப்பா வந்து தூங்கவே இல்லை. அவங்க தூங்காததுனால மெடிசன் எதுவுமே உடம்புல சப்போர்ட் ஆகலை. கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து அனஸ்டீஷியா கொடுத்து தூங்க வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அனஸ்டீஷியா கொடுத்துமே தூங்காத நாட்களும் உண்டு. காலெல்லாம் திடீர்னு வீங்கிருச்சு, காலில் உள்ள அந்த பெருவிரல் வந்து ரொம்ப கருப்பாக ஹார்ட் ஆயிடுச்சு. நான் அந்த வீடியோ ஒன்று உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அப்போ ஐசியூவில் லாஸ்ட்டாக நான் பார்த்தது அப்படியே இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக அம்மா தம்பி எல்லாரும் மாற்றி பார்த்துட்டே தான் இருந்தாங்க. நான் இங்கே போகிறதும் அங்கே வரதும், அங்கே 2 நாள் இருக்கிறதும், அதுக்கப்புறம் இங்கே ஏன் வீட்டுக்கு வரதும் அப்படின்னு தான் இருந்துச்சு. நாங்கள் இருக்க நேரம் நைட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பா கூடவே தான் இருந்தேன். ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் சடனாக சொன்னாங்க, அப்பாவுக்கு ரொம்ப சிவியராக இருக்குது, என்ன நடக்கும் எப்போ நடக்கும்னே சொல்ல முடியாது அப்படின்னு. அப்போ நான் ஒரு நைட்டு இங்கேருந்து ஒரு 11 மணி இருக்கும். அப்போ நானும் இவங்களும் என் பையன் கடைசி பையன் 3 பேருமா சேர்ந்து பைக்கில் கிளம்பிட்டோம். என்ன ஆனாலும் நைட்டாக போயிடுறோம், அம்மா தனியாக இருக்காங்க போயிடலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் 2 நாள் அப்பா ரெக்கவர் ஆகுறாங்க, நல்லபடியாக ரெக்கவர் ஆகுறாங்க. அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 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 ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் அடுத்த ஒரு ப்ராப்ளம் அப்படி ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது, அதனால தான் பிரச்சனை அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்க்கவும், அதுக்கப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் அப்பா ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வராங்க. சரி ரெக்கவர் ஆகிட்டாங்களே அப்படின்ட்டு 3 நாள் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டப்போ, நல்லா இருக்காங்கம்மா, நல்லா பேசுகிறாங்க, வார்டுக்கு விடுறதா சொல்லித்தாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி அப்போ வார்டுக்கு விடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வார்டுக்கு விட்டுட்டாங்க. அப்பா நல்லா ஆயிடுவார், நல்லா பேசுகிறாரு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்.